இப்போ ஒரு தம்பதிகள் வர்றாங்க. கணவன், மனைவி 2 பேரும் வர்றாங்க. அன்னைக்கு பணம் ரொம்ப கம்மியா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டெஸ்ட் தான் எடுக்கணும். எடுக்க முடியும் அவங்களாலன்னா, விந்து டெஸ்ட் தான் எடுக்கணும். 2 பேருக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட்னா விந்து டெஸ்ட் தான். அதில பெரிய அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிரும். ஒரு ஆணுக்கு 2டே 2 தான். ஒண்ணு நல்லா செக்ஸ் பண்ணணும், விந்து நல்லா இருக்கணும். ஆனா பெண்ண பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஹார்மோன்கள் நல்லா இருக்கணும். கருக்குழாய்கள்ல அடைப்பு இருக்கக்கூடாது. கர்ப்பப்பையில கட்டி இருக்கக்கூடாது. எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கக்கூடாது. நெறைய விஷயங்கள் இருக்கு. மாதவிலக்கு சுழற்சி சரியா இருக்கணும். கருமுட்டை வெடிச்சு வெளிய வரணும். இப்படி ஏராளமான டெஸ்ட்கள் இருக்கு. அப்ப 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா, விந்து டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்து டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மிக முக்கியமான டெஸ்ட் குழந்தையின்மையில அது விந்து டெஸ்ட் தான். இதை பற்றிய பல்வேறு ஆய்வுகள உலக சுகாதார நிறுவனம் செய்து அப்பப்போ ஒரு அறிக்கையை குடுத்துட்டு இருக்காங்க. 1980, 85, 92, 99, 2010, 2020ல அவங்க ஆய்வறிக்கைகள் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. புது புது ஆராய்ச்சிகள பண்ணி, அதில புது புது மாற்றங்களையும் இந்த விந்து திரவத்தினுடைய அளவுகள பற்றிய பல்வேறு மாற்றங்களையும் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அத வெப்சைட்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியும் அல்லது புத்தகமாவும் கிடைக்கும்.